நம்ம போய் டீ குடிக்கலாமா? ஓகேடா. டேய் டீ டேஸ்டா இருக்குல? ஆமாண்டா, டேஸ்டா இருக்கு. சரி டீ குடிச்சிட்டு போய் என்ன பண்ணலாம்? நம்ம கேம்ப் போடலாமா? ஆமா, இருட்டு வர ஆயிடுச்சு. இருட்டுல தாண்டா கேம்பே போடணும். ஆமா, கேம்ப் ஃபயர் உருவாக்கி நம்ம நடுவுல குளிர் காயலாம். ஓகேவா, போலாம். குளிருக்கு இதமா இருக்குல்ல? ஆமாடா. நம்ம டிம்மியை கூப்பிட்டு வந்திருக்கலாம். இப்போ கூட அவனோட வீடு பக்கத்துல தான இருக்கு. சரி நான் போய் கூட்டிட்டு வரேன், நீங்க வெயிட் பண்ணு. சரிடா. இவன் எப்போ வருவான்? டிம்மி எங்கடா? அவனுக்கு நிறைய ஹோம்வொர்க் இருக்கா. ஓகேடா. அது அவனோட தப்பு தான். நம்ம எழுதும்போது அவன் விளையாண்டுருந்தான். இப்போ அவனால நம்ம கூட கேம்ப் வர முடியல. இருந்தாலும் அவன் சீக்கிரம் இப்போ கூட வந்துட்டு அப்புறம் உட்காந்து எழுதலாம். டேய் அந்த ஹோம்வொர்க் நிறைய இருக்குடா, வர மாட்டான். நான் அவன்கிட்டயே கேட்டேன். ஓகே, ஏதாவது கதை சொல்றியாடா? பேய் கதை சொல்லிட்டாரா? பேய் கதையா? டே வேணாண்டா, இருட்டா வேற இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கும், நைட்டு தூக்கமே வராது. சும்மா தான்டா சொன்னேன். சரி, நான் ஒரு கதை சொல்லட்டா? சரி சொல்லு. ஒரு ஊர்ல ஒரு ஆமையும் முயலும் இருந்தது. இந்த கதைல யாருக்குடா தெரியாது, வேற ஏதாவது கதை சொல்றா. சரி, வேற ஒரு கதை சொல்றேன். செஸ்ன்னு ஒரு கதை சொல்லிட்டாரா? சரி சொல்லு. ஒரு ஊர்ல 2 காக்கா இருந்தது. அதுல ஒரு காக்கா செஸ்ல ஆவனா சீட்டிங் பண்ணினே இருக்கும். அப்புறம் அந்த 2 காக்கா ஒரு நாள் செஸ் டோர்னமெண்ட்டுக்கு போச்சு. அப்போ கூட அந்த காக்கா சீட்டிங் பண்ணினே இருந்ததா, அதனால அதை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. அதனால மிச்சம் அந்த காக்கா இருந்துச்சுல, அதுக்கு போட்டி போடுறதுக்கு யாருமே இல்லை. அதனால அதை தான் வின்னரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஏடா இவ்வளவு சின்ன கதையா இருக்கு. சரி, நீ ஒரு கதை சொல்லு. ஒரு பையன் வந்து ஒரு காட்டுல நடந்து போயிட்டு இருந்தான். அப்ப திடீர்னு ஒரு நரி வந்தது. அதை பார்த்துட்டு அங்கேயே மயங்கி வந்துட்டான். அதுக்கு அடுத்த நாள் அவன் வீட்டுக்கு போயிட்டான். அவ்வளோதான் கதை. நீ சொன்னது இதை விட சின்னதா இருக்கே நான் சொன்னதை விட. சரி ஓகே, கதை கேட்டதெல்லாம் போதும். டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகலாம். என்ன பண்ண, கதை பேசிட்டு போலாம்டா. இன்னும் டைம் ஆகல, 8 மணி தான் ஆகுது. சரி ஓகே. உனக்கு தெரியாது இந்த கதை. 8 மணிக்கு மேலே ஏதாவது சின்ன பசங்க காட்டுக்குள்ள வந்து கேம்ப் போட்டா திடீர்னு ஒரு வியர் உல்ஃப் வந்துடும். வியர் உல்ஃப்னா ஒரு மனுஷன் நதி மாதிரி ஆயிட்டு அப்படின்னு 2 காலம் நடந்து வருவான். அதுதான் இன்னைக்கு வேற நிலம் முழுசா இருக்கு. கண்டிப்பா நடக்கும். அதனால எனக்கு பயமா இருக்குடா. நான் இந்த மாதிரி கதையெல்லாம் நம்ப மாட்டேன்டா. உண்மையிலேயே சொல்றேன்டா. உனக்கு பின்னாடி பாருடா. நம்பிட்டான்.